ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சியின் பலனாக அநேக சாய் சொந்தங்கள் உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இந்த பிரார்த்தனை குழு வண்டலூரில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகங்களில் இருக்கிற சாய் சொந்தங்கள் விரவி கிடக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே சாயிநாதருடைய ஒரு அணியின் கீழே அணி திரண்டு இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரமா சாய் பக்தர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் இதிலே வந்து கலந்து கொண்டு அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் கூட, எங்கே இருந்தாலும் கூட, எந்த நிலையிலே எந்த வேலையில் இருந்தாலும் கூட அவருடைய மனங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே இணைந்திருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு நம்முடைய குழுவினர் அந்த குழுவிலே ஒருவராக இருக்கிற நம்முடைய ரஞ்சனி என்கின்ற ரஞ்சி அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். இன்று போல என்றும் வாழ்வதற்காக அவருடைய வாழ்க்கையிலே எல்லா வெற்றிகளும் எல்லா நலனும் பெற்று இன்புற்று வாழ்வதற்காக இந்த பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து அவர்களுக்காக வாழ்த்துகிறோம். அதுபோல அவருடைய அந்த குடும்பத்தை சார்ந்த மகள் நிருபா, சுரேன், சுகந்தன், ஹரிஷ், இவர்கள் அனைவருமே ஆரோக்கியமாக, ஒழுக்கமாக, உயர்வாக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக வாழ்வதற்காக நாம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இப்பொழுது பாபாவிடத்தில் அர்ச்சனை செய்கிறோம். பொன்சியா அவருடைய குடும்பம் ஒன்னான குடும்பமாக, வெற்றிகரமான குடும்பமாக வாழ்வதற்காக பிரார்த்தனை செய்கிறோம். அடுத்ததாக இங்கே நம்முடைய லதா, உங்கள் அனைவருக்கும் அறிந்த முகம், அறிமுகம் தேவையில்லை. அநேக பணிகளை இங்கு வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய சகோதரி, மூத்த சகோதரி சங்கீதா என்கின்ற அந்த சகோதரிக்கு மகேஷ் என்கின்ற மகன் இருக்கிறார். மகேஷ் என்கிற கணவர், தமிழ்ச்செல்வன் என்கின்ற மகன், அஜித் என்கின்ற ஒரு மகன், நரேன் என்கின்ற மகன், 3 மகன்கள் இருக்கிறார்கள். அதிலே அஜித் என்கின்ற மகனுக்கு ஆட்டிசம் நோய் என்கின்ற ஒரு நோய், பேச முடியாமல் இருக்கிறார். அவர் நல்ல விதமாக பேசி, நீங்களும் நானும் எப்படி பேசுகிறோமோ அதுபோல பாபாவினுடைய அருள் கடாட்சத்தினாலே இனி வரும் காலங்களிலே நல்ல விதமாக பேசி எல்லோரையும் மகிழ்விக்கும்படியாக, அந்த தாயை மகிழ்விக்கும்படியாக இந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதே போல நம்முடைய இன்னொரு சகோதரி பொன்சியா அப்படிங்கிறவங்க, இந்த பொன்சியா வந்து அன்னதானத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2ஆம் தேதி அவங்களுக்கு அன்னதானத்துக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. பிரான்ஸ் நாட்டிலேயே தங்கி அங்கு வேலை பார்க்கிற அவருடைய அந்த தொடர்ச்சியான அந்த பணி தொடர்ச்சியாக நடைபெறுவதற்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதே நாட்டில் இருந்து பல ஆண்டுகள் அங்கிருந்து நிறைய பணி செய்து நிறைய சம்பாதித்து இனி வரும் காலங்களிலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இப்பொழுது அனைவருக்காக பொன்சியா, ரஞ்சி, நிருபா, சுரேஷ், சுரேன், சுகந்தன், ஹரிஷ் இவர்களுக்காகவும், சங்கீதா, கணவர் மகேஷ், மகன்கள் தமிழ்ச்செல்வன், அஜித், நரேன் இவர்களுக்காகவும், பொன்சியாவுக்காகவும், ஒவ்வொருக்காகவும் 3 குடும்பத்திற்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக வெற்றிகரமான பிரார்த்தனையாக வெளியிடும். இதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட இந்த நாள் நல்ல நாளாக அமையும். வருகின்ற நாளெல்லாம் பொன்னான நாளாக மாறும். இப்பொழுது பிரார்த்தனை ஓம் சாய்ராம். ரஞ்சினி, பூராட நட்சத்திரம், நிரூபா, சோவதி நட்சத்திரம், சுரேஷ், சுரே, பூச நட்சத்திரம்,
ஹரிஷ் Kunshia from France. Sangeeta, Magesh, Tamil Selvan, Ajit, Naren. Om Sarinadaya Namaha. Om Sariye Namaha. Om Sarisaya Namaha. Om Sairajaya Namaha. Om Kalaya Namaha. Om Kalakalaya Namaha. Om Kalalisaya Namaha. Om Kalaliye Namaha. Om Dwaragapadiye Namaha. Om Dwaragadisaaya Namaha. Om Anantaya Namaha. Om Achyutaya Namaha. Om Avattvantavaya Namaha. Om Anadarakshakaya Namaha. Om Deenabandhave Namaha. Om Samarasa Sanmarga Stapanaya Namaha. Om Satchidananda Sadguru Sainatha Swamini Namo Namaha. ஜெய் சாய்ராம். இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக பாபாவுடைய செவிகளிலே அடைந்து நல்ல விதமாக பிரார்த்தனைகள் நிறைவேறி இவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி இனி வரும் காலங்களிலே எல்லா வெற்றியும் எல்லா மகிழ்ச்சியும் பெற்று இன்புற்று வாழ பிரார்த்தனை செய்கிறோம். பிரார்த்தனை நிறைவேறட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய். ஓம் சாய்ராம். சாயப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். சாய்ராம்ஜிக்கு உண்மையிலே ரொம்ப பிஸியாக இருந்தார். அவரால் கரெக்டான டைமுக்கு கூட சாப்பிட முடியல, அந்த அளவுக்கான பிஸியான டைம். பாபா ஆசீர்வாதத்தால் இன்னைக்கு நம்ம சாய்ராம்ஜியோட இணைந்து இந்த குடும்பத்துக்காகவும் இந்த 3 குடும்பங்களுக்காகவும் இன்னைக்கு நம்ம பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமான இந்த தருணங்கள். அம்மாவோட பர்த்டே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ரொம்ப கவலைப்பட்டாங்க. எனக்கு சாய்ராம்ஜி கூட பேசினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அவர் கூட எனக்கு உடம்பு முடியும்னா டாக்டர் கிட்ட கூட நான் ஃபர்ஸ்ட் போக மாட்டேன். நான் சாய்ராம்ஜி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் பேசுவேன். அவர் பேசுறது எனக்கு ரொம்ப 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 ஆனந்தமாக இருக்குது. என்னோட வலிகள் எல்லாமே பறந்து போயிடுது. டாக்டர் கிட்ட 8 வருஷமா நான் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன். ஆனால் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உதியை மட்டுமே சாப்பிட்டுட்டு இது வரைக்கும் நீங்கள் பாபாவை நம்பிட்டு இருந்ததுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா விதமான நோய்களுமே குணமாகி வருகிறதுன்னு சொல்கிறாங்க. சாய்ராம்ஜி அடிக்கடி எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, உதி விதியை மாற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரியே பாபா பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு இன்னைக்கு வரைக்கும்.
இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல இன்ன வரைக்கும் ஏராளமான கோரிக்கைகள் வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. பல குடும்பங்கள் ஒற்றுமையா இருக்குது. பல தற்கொலைகள் இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்கு. எல்லா குடும்பங்களும் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா நம்ம சாய்ராம்ஜியோட கூட்டு பிரார்த்தனை அதுல முக்கியமான ஒரு இடம் பெறுகிறது. இன்னைக்கு சாய் குடும்பத்துல, சாய் மிராக்கிள் குடும்பத்துல வெளிநாடுகள்ல வாழ்கிற தமிழர்கள் இன்றைக்கும் தனித்தனியா அவங்களோட தனிமை வேதனையை போக்கி நாம எல்லாரும் ஒரே குடும்பமா தான் இருக்கிறோம்னு ஒரு உறவை, ஒரு பாலத்தை இன்னைக்கு நம்ம வண்டலூர் வழித்துறை சாய்பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தின் மூலமாக சாய்ராம்ஜி அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு. பாபாவுக்கு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரையுமே நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் என்னை கூப்பிடுறீங்களோ நான் உடனே உங்க குரலுக்கு நான் ஓடி வரேன். எனக்கு எந்த விமானமோ பேருந்தோ ரயிலோ எதுவுமே தேவை கிடையாதுன்னு பாபா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த அம்மாவை வேண்டுதலை பாபா கேட்டிருக்கிறாரு. உண்மையிலேயே சாய்ராம்ஜி இதுக்காக ஸ்பெஷலா எங்களுக்கு டைம் எடுத்து இந்த பூஜைக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷப்படணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றது அவங்களுக்காக மட்டும் இல்லை, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி எல்லாருடைய குடும்பங்களுக்காகவும் தொடர்ச்சியாக இங்கே நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வரும். கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் பல வெற்றிகரமான வேண்டுதல்கள் நிறைவேறிட்டு இருக்கு. டாக்டரை கைவிட்ட பல நோய்கள் இங்கு குணமாக்கப்பட்டிருக்கிறது வெறும் புதியால மட்டுமே. சாய்ராம்ஜியோட கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. நீங்க எல்லாரும் வண்டலூர் பாபா கோவிலுக்கு வரணும். உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மிராக்கள் ஏற்படும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே உங்களுக்கு கிடையாது. பாபாவை நம்பினவங்கள பாபா என்னைக்குமே கைவிடுறது கிடையாது. நம்பிக்கை பொறுமையா நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது பாபா நடக்க முடியாத பல அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில நடத்துவாருன்றதுக்கும் இன்னைக்கு இந்த குடும்பங்கள் பெரிய சாட்சியா இருக்குது. வண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் மறப்பவர்கள் பாபா தரிசனம், பாபா விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடிகள் நிதர்சனம். வர்ற ஆண்டு அதாவது 2020 வருகிற ஆண்டு வெற்றிகரமான ஆண்டாக மலர்ந்ததற்காக புத்தாண்டு அதாவது அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். ஜெய் சார். ஜெய் சார்.